ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருப்போம். எல்லாம் அண்டி பருப்பு வேலை செய்வோம். எல்லாம் அந்த வேலை வந்து முடிஞ்சிட்டு பாருங்க. இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3 பெட்டி. 3 பெட்டிலையுமே இந்த பருப்பு தான் இருக்குது. சுத்தமான வெள்ளை பருப்பு. வெள்ளையாக நாங்கள் வேலை செஞ்சது. இந்த பருப்பை தனியாக எடுத்துருக்கோம். தோல் உள்ள பருப்பாக தருவாங்க கொண்டு. அந்த பருப்பை நாங்கள் சுத்தமாக இப்போ வேலை செஞ்சு வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அடுத்து வந்தது இது வந்து கர்நாரான்னு சொல்லுவாங்க. துளி இளவாத்த பருப்பு இந்த பாருக்கா. இதை தனியாக நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். இது திருப்பி சூடு பண்ணி வேலைக்கு கொடுப்பாங்க. அப்புறமா இன்னொரு சைஸ் பருப்பு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து புழுக்குத்துன்னு சொல்லுவாங்க. இந்த பாருங்கள், நாங்கள் வேலை செஞ்சு வச்சுருக்கோம். இதை இன்னும் திருப்பியும் வேலை செய்ய சூடு பண்ணி வேலைக்கு கொடுப்பாங்க, வேறு வேலை செய்யுது. அடுத்தது வந்து இது எஸ்டபிள்யூன்னு சொல்லுவாங்க. இது ஒரு சைஸு. இது வெள்ளையில் சின்ன சின்ன சிகப்பு கலரில் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி உள்ள பருப்பை நாங்கள் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இது ஒரு சைஸு. 3 சைஸாக நாங்கள் பிரித்து வச்சுருக்கோம். இதை 1 2 3 4 சைஸு. முழு பருப்புலேயே 4 சைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா பொடி வேலை செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த பருப்பில் எவ்வளோ சுத்தமாக இருக்குதுன்னு பாருங்கள். சுத்தமாக நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா இது 2ஆக பிளந்து வர்றது இந்த பாருங்க. இது வந்து அந்த பருப்பு. அதுக்கடுத்து சின்ன சின்ன சைஸு, அதெல்லாம் தனித்தனியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு நாங்கள் இப்படி விரித்து வச்சு வேலை செய்வோம். அது வந்து இந்த பருப்பை எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அந்த பருப்பு கொண்டு தருவாங்க. அந்த பருப்பு வந்ததுக்கு பிறகு உங்களுக்குன்னா நாங்கள் எப்படியெல்லாம் பிரித்து வச்சு வேலை செஞ்சுருக்கேன்னு உள்ளதை காட்டியோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.